தம்பி கால்ல இருந்து 4 கதை கேட்டேன், ஒண்ணு கூட நான் சாட்டிஸ்ஃபை பண்ணல. இதாண்டா சினிமான்ற மாதிரி ஒரு கதை சொல்லு. பட்ஜெட்டை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், ஒரு அழகான லவ் கதை சார். தம்பி லவ் அரைச்சி கூழாக்கிட்டானுங்கப்பா. ஃப்ரெஷ்ஷா தானே கதை சொல்லு. பட்ஜெட்டை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், கேஸ்ட் வச்சு ஒரு கதை சார். ஒடுக்குமுறையின் உச்ச கட்டத்தை காட்டுறோம் சார். தம்பி இந்த காலத்துல யாருப்பா கேஸ்ட் பாக்குறா? முடிஞ்சு போன விஷயத்த நம்ம ஏன் கிளறணும்? சரி அதை விடுங்க. நீங்க என்ன ஆளுங்க சார்? சாரிப்பா, பழக்க தோசையில பேசிட்டேன். சரி அதை விடுங்க சார். பாலிடிக்ஸ் வச்சு ஒரு கதை சார். அரசியலோட ஆழத்துக்கு போறோம் சார். ஐயோ தம்பி, நீ அரசியல மேலோட்டமா பேசினாலும் என்ன மேல அனுப்பிச்சிருவானுங்க. நீ ஆழமா போனா என் மண்டைய பாலமா பொழந்துருவானுங்கப்பா. வேற ஏதாச்சும் ஃப்ரெஷ்ஷா சொல்லுப்பா. என்ன சார் நீங்க? பூமி அழிக்க ஏலியன் வந்துச்சு சார். ஹீரோ சண்டை போட்டு உலகத்தை காப்பாத்துறாரு. செம்மையா இருக்குப்பா. செம்மையா இருக்குதா? அப்ப ஓகே சார், 3ல மாஸ் சீன் வச்சுக்கலாம், சன்ல சண்டை சீன் வச்சுக்கலாம், ஸ்டார்ல டான்ஸ் சீன் வச்சுக்கலாம். பட்ஜெட் அதிகமா பரவாயில்லையா? தம்பி நான் தான் முன்னாடில இருந்து சொல்லிட்டு இருக்கல, பட்ஜெட் பத்தி கவலைப்படாதப்பா. என்கிட்ட 10 ரூபா இருக்கு சார். 10 கோடிலாம் பத்தாது சார். 10 கோடியா? 10,000 ரூபா இருக்குப்பா. 10,000 ஒரு 10,000 ரூபா தான்ப்பா. டேய் 10,000 ரூபா வச்சு டீமுக்கு டீ கூட வாங்க முடியாதுடா. யாரா அவங்கலாம் ஜமீன்தார் ப்ரொடக்ஷன் பேர் வச்சது? தம்பி அப்ப 10,000 ரூபாய்க்கு யாரு தான்ப்பா படம் எடுப்பா? 10,000 ரூபாய்க்கு பாம்பு தான்டா படம் எடுக்கும். அது கிட்ட போய் கதை கேளுடா பைத்தியம்.